எங்கடா இவ்வளவு வேகமா நடந்து போயிட்டு இருக்க? ஆபீஸுக்கு தாண்டா. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நடந்தே போயிடலாம்னு ஷார்ட் கட்ல புத்து போயிட்டு இருக்கோம். நல்ல ஆளா நீ. நம்ம தரத்துக்கு நீ ஒரு ரிக்ஷாக்காரன் பழகிற முறை எனக்கு ரசிக்கல. என்னங்கன்னு நம்ம தரம் 2 பேரும் ஒரு பத்திரிக்கைக்கு உதவி ஆசிரியர் இருந்துட்டு இருக்கோம். ஒரு ரிக்ஷாக்காரன் போனா வராங்க. நிறுத்தியா? நீர் நானும் இன்னைக்கு தாயா பழகுறான். அவன் 5 வயசுல இருந்து என் கூட ஒன்னா படிச்சவன். 5 வயசுல படிச்சிருந்தா அன்னைக்கு நிலைமைக்கு தகுந்தபடிதான் மாத்திக்கணும். நிலைமை என்னங்கன்னு உங்க நிலைமை தான் ஃபைல். எஸ்எஸ்எல்சில அன்னைக்கே ஃபெயில். ஃபெயில் தான். இன்னைக்கு உத்தியோகம் எந்தாயா உத்தியோகம்? கூலி வேலை தானையா. அவனுக்காவது சொந்தமா ஒரு ரிக்ஷா இருக்கு. உனக்கு எனக்கு என்ன இருக்கு? வேண்டாம். என்னடா? ஒண்ணு இல்லடா, உன்னை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பேசினாரு. எல்லாம் கேட்டேன். யோ எஸ்எஸ்எல்சி கோட்டு ஃபேக்ட். இந்தாயா, நீ மாசம் 30 நாளா உட்கார்ந்து சம்பாதிக்கிறையா? நான் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி அப்பப்ப சம்பாதிக்கிறேன். அந்த காலத்திலேயே ஓசி சாப்பாடும் 10வது வரைக்கும் ஓசி படிப்பு இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரி படிப்பு முடிச்சுட்டு ஃபைலையும் பிளாஸ்கையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். என் நல்ல காலம் தப்பிச்சுக்கிட்டேன். வேண்டாம், நீ ஏறா வண்டியில. ஏண்டா உன் ரிக்ஷாவில நான் ஏறதா? ஏண்டா அந்த காலத்துல பச்சை குதிரை தாண்டும் போது முதுகுல ஏறணும், இப்ப வண்டியில ஏறணும்டா. அதானே இது. ஏறா நீ. அதெல்லாம் முடியாது. விட மாட்டேன்டா. அதெல்லாம் முடியாது. விஜயன், டேய். நீலகண்டனா, என்னடா சௌக்கியமா இருக்கியா? ஏதோ இருக்கப்பா. குட். நீலகண்டா, என்னடா யாராது தெரியல? அதான் நம்ம கூட படிச்சான விஜயன். டேய், அவன் தான் ஒரே கிளாஸ்ல பல வருஷம் படிச்சானடா. அவனை தெரியாதா எனக்கு? தினசரி பாக்குறேனே. அவனை கேட்கலடா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது புடவை அதாரா. பேசாரா, அவன் ஒய்ஃபா இருக்க போகுது. ஏண்டா புடவை கட்டது பூரா அவன் ஒய்ஃபா? மொத்தம் எத்தனை வைஃப்டா அவனுக்கு? டேய், ஆரம்ப காலத்துல நானும் சந்தேகப்பட்டுதான்டா கேட்டேன். அவன் தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்றான், இனிமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்டா. அவனை கேட்டுக்குமா? என்ன வச்சுக்கிட்ட சொல்லுவான்? அவன் பல பேருக்கு மத்தியில பல பேரை வாரி விட்டுருக்கான்டா. உனக்கு ஏண்டா அதெல்லாம்? ஏண்டாவா தினசரி ஒன்னா இழுத்துட்டே போறான். நேத்து ஒண்ணு போச்சு, இதே மூட்டை பூச்சி வண்டியில. இன்னைக்கு இது போகுது. பேசுறா, அவன் காதுல விழுந்தா கத்த போறான். அதெல்லாம் சிங்கமான ஆள்றா. இந்த விஷயத்துல காதல விழுந்தாலும் கண்டுக்க மாட்டான். பாரேன், ஸ்டார்டிங் ட்ரபிள வலி வலின்னு வலிச்சுதான் இருக்கிறான். என்னடா விஜயன் சார், ஸ்டார்டிங் ட்ரபிளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சடனா பிரேக் போட்டதெல்லாம் ஸ்டக்கப் ஆயி போச்சு. என்ன ஆளுப்பா நீ? இப்படி எல்லாத்தையுமே பழைய மாடலா வச்சுக்கிட்டு பப்ளிக்ல சடனா பிரேக் போடக்கூடாதுப்பா. என்ன பண்றது? நீ எங்களுக்கு பழைய ஃப்ரெண்டா போயிட்டா வேற வழி இல்ல. நீலகண்டா, ஒரு கை பிடிச்சி தள்ளு. என்னப்பா இந்தியன்ஸ், உங்க வண்டியை தொடலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்கப்பா. இப்ப கேப்பாரு இந்தியன்ஸ் வேணும்னு. ஏன் நிக்கிறீ? தள்ளியா? அவரை போய் ஆளை பார்த்தாலே தள்ளாத ஒரு மாதிரி இருக்காரு. அவரை போய் தள்ளு தள்ளுன்னு. நான் தள்ளாதவன் தள்ளுறேன் பாரு. தள்ளு. வண்டி தள்ளியா? இன்னைக்கு ராஜாராம் சார் வசமா மாட்டிக்கிட்டார் சார். என்ன என்ன என்ன? பின்புத்தி பின்புத்தின்னு நம்ம பேப்பர்ல எழுதினார்ல சார். ஆமா, அந்த பேப்பர் கையில எடுத்துக்கிட்டு சினிமாவிலே எங்கே அந்த பாண்டியன் வந்த கண்ணகி மாதிரி எங்கே அந்த ராஜாராம் அப்படின்னு சீக்கிட்டு வந்துருக்கு சார் ஒரு பொண்ணு. ராஜாராம் என்ன? ராஜாராம் என்ன ஆகிறதுக்கு அவர் இன்னும் வரவே இல்லையே சார். வருவாருமா அப்படின்னு அவர் ரூம்ல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கேன் சார். சார் அவர் வந்தா இல்ல இருக்கு வேடிக்கையே. வாங்க சார். மிஸ்டர் ராஜாராம் வாங்க. நான் வந்து தெரியாம மன்னிப்பு கேட்க போறீங்க இல்லையா? ஐயோ, நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? நான் ராஜாராம் இல்ல. ராஜாராம் இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்தான்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன். பொண்ணுதானே, ஏமாற மாட்டேன் ஏமாற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஏமாறுறதுல ஒரு திருப்தி. அப்படித்தானே இதுல எழுதிருக்கீங்க. ஏன் மிஸ்டர், பெண் புத்தி பின் புத்தின்னு எழுதிருக்கீங்களே. பெண்ணுக்கு புத்தி பின்னாலேயாவது வருது, ஆணுக்கு புத்தி எப்பவுமே வருது இல்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என் புத்தி என்னை விட்டு எப்பவும் போனதில்ல. அதனால ஆம்பளைங்களுக்கு புத்தி முன்னால வருதா பின்னால வருதான்னு எனக்கு தெரியாது. பெண்களை பத்தி தாறுமாறா எழுதுறதும் பேசுறதும் தான் உங்க தொழிலா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? இது வரைக்கும் கிடையாது. இனிமேலும் அக்கா தங்கச்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற நிலவரப்படி ஒரு காதலி. காதலி? பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிற உங்களை எந்த பொண்ணு காதலிப்பா? சொல்ல முடியாது. அவசரத்துல உன்னை செய்துட்டு சாவகாசத்துல சங்கடப்படுறதான பொண்ணு. அதனால என்னை ஒருத்தி லவ் பண்ணாலும் பண்ணிடலாம். பெண்கள் அவசரக்காரங்க, எதையும் ஆராய்ச்சி பார்க்காம முடிவு பண்றவங்க நிரூபிக்க உங்களால ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமா? முடியும். சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுவேன். அதான் சொல்லுங்க சொல்லுங்க. என்னப்பா நீலகண்டம்,
யமகண்டத்துல புறப்படுறமே நினைச்சேன். இங்க என்ன கண்டம்? உண்மை கண்டம் பண்ண வந்தவங்க தான் ஐயா. இடம் மாறி நீலகண்டத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நீலகண்டமா? அப்ப நீங்க ராஜாராம் இல்ல? இல்லன்னு தான் முதல்லயே சொன்னனே. நான் ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ஏமாந்தீங்க. பெண்களை பத்தி ராஜாராம் எழுதுனது 100க்கு 100 உண்மைங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. பெண்கள் அவசரக்காரங்க, ஆராயாம முடிவுக்கு வர்றவங்கிறதுக்கு யாராவது ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்களே. காட்டட்டுமா? என்னங்க என்னாச்சு? என்னங்க இது? அம்மா காஃபி. காஃபி சாப்பிடுங்க. காஃபி. தண்ணி. தண்ணியா? தண்ணி. ராஜாராம் சாருக்கு அம்மா தண்ணி காட்டுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப அப்பாவே தண்ணி கேக்குறாங்களா? என்னங்க தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க நல்ல கட்டுரை எழுதுறீங்க. அம்மா முண்டக்கண்ணி அம்மா, நீதான் காப்பாற்றணும். வடிவு ஷோகா ஆள்றிய அல்றாங்க. ரொம்ப கண்டுக்கினே சுடுதண்ணி வச்சுக்கின்னு எம்மா நேரமா காத்துக்கு நிக்கிறேன். வாயா வாயா குந்தியா. என்ன சிகரியாயோ சிரிச்சா ஜெயலலிதா கோச்சுக்கு வைத்தியத்து போலாம். இவாமே குந்துவே உடு தண்ணி வாவரியா உடு. லுங்கி புச்சுமே அது மேல ஏன் விடுற? கால விடு. சொர்க்கமே தெரியுதுமே. யோ, நான் தான் உனக்கு தடவுறேன், உனக்கு சுகம் தெரியுது. தடவுற எனக்கும் சுகம் சொர்க்கம் எல்லாம் தெரியுதே, அது என்ன யாது? உனக்கு சொர்க்கம் தெரியுதா? தெரியறதுனால தானே என்னன்னு கேக்குறேன். தெரிஞ்சா அத்தோட விடு. அது என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காத. கேட்டா ஐயோ அதுக்கு பதில் பேச்சு இல்ல. இத போய் கேட்டுக்கிட்டு யோ என்ன யாது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியே. இங்க பாரியா பாரியா. பகல நீ பாக்கும் போதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன் தெரியுமா? இந்நேரத்துல வந்து நீ இதெல்லாம் பண்ணா என் கதி என்ன ஆவறது? நீ என்னதான் அவரே நான் தான் பாக்குறேனே. பாரு என்ன பாரு. நீ எதுக்கு சாயக்கூடாத? என்ன பாது? ஏய் ராஜாபாதர், யாரு வேம்புலி தாத்தாளா? நானும் ஒரு நாளை போல பாத்துக்கினே இருக்குதேன். அந்த பொண்ணு சுடுதண்ணி வச்சு உனக்காக காத்துக்கினே இருக்குது. இத்த விட்ட வச்சிருக்கேடா நீ. கட்டுனவ கூட இவ்வளவு அக்கறையா செய்ய மாட்டாடா. கட்டிக்கிட்ட எங்க இதெல்லாம் செய்வாளோ மாட்டாளோன்னு பயந்து கட்டாமையே விட்டு வச்சிருக்கேன். இந்த பொண்ணு அப்படி இல்லடா. தாய் தகப்போ இல்லாத பொண்ணு. உன்னையே நம்பிக்கை நிக்குது. சீக்கிரமா பட்டா பண்ணிக்கடா. என்ன தாத்தா நீங்க? என் கைரிச்சா எனக்கே சோறு போட மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல இதையும் கட்டிக்கிட்டா எப்படி? யோ, உன் ரிஸ்கா உனப்பியா உன்னை கட்டிக்கிறேங்கிற பெரிய ரிஸ்கா? இப்ப 8 வீடு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் 4 வீடு சேர்த்து தேய்ச்சா முடிஞ்சதுயா கதை. என்ன முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உனக்குமே பொழுது பத்தாதே. கம்முன்னு இருமே. நம்ம கட்டத்தெல்லாம் தாண்டிதான் அவர் வந்திருக்காரு. கேட்டியா தாத்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் 4 வீடு சேர்த்து தேப்பாளாம். 3வது மாசத்திலேயே மாவடி கொண்டா மண்ணாங்கட்டி கொண்டான்னு கேப்பா. அடவாவி ஏண்டா புள்ள பிறந்துடுமனும் பயந்துக்கணா கண்ணால வேணாங்கிற. நான் மட்டுமா பயப்படுறேன்? நான் வாரு ஏசமே பயப்படுது. காயத்ரி, அதுதான் சொன்னேனே. தப்பு தப்பு தப்புதான். தப்புன்னு ஒத்த வரியில சொல்லிட்டு துண்ட உதவி தோட கொண்டு வெளியே போயிடுவேன். இந்த ஆத்துக்குள்ள இந்த குழந்தைகளோட அவதிப்பட போறது ஆராக்கும். புது வீடு மாத்த புறப்படுற நேரத்துல ஏமா இப்படி ஒரு தகராறு? ஆடாப்பா ராஜாபாதர், புது வீடு பார்த்தாரோ இல்லையோ என்ன அழைச்சு கொண்டு காட்டினாரா கேளு. இல்லையா? இல்லையடா. இப்படித்தான் சாமி, ஏதாவது தப்பு பண்ணிடுறீங்க அப்புறம் நின்னு கெஞ்சுறீங்க. வீட்டை காட்டிருக்க வேண்டாமா? என்னடா ராஜாபாதர், பட்டணத்தில் இருக்கிற வீட்டு கஷ்டத்தை தெரியாம நீயும் வளர்றாய். இவ்வளவு ஆச்சு அந்த வீட்டை காட்டுறதுக்குள்ளார வேற எவனா அதை புரிஞ்சுட்டானா? அது ஆமா, ஐயர் சொல்றது சரிதான். நீ எப்பவும் அவர் பக்கம் தான் பேசுவார். வீடு பார்த்துட்டாராம். வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா, மார்க்கெட் இருக்கா, பார்ட்டிக்கோ இருக்கா, ரேஷன் கடை இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா,
பசங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் தினசரி ரிக்ஷா கொண்டுறேன்மா. அப்படி மார்க்கெட் தொலைவா இருந்தா தான் என்ன, வரும்போது காய்கறி வாங்கி கொண்டு போட்டுறேன். நம்ம வீட்டுக்கு செய்யாம வேற எங்கம்மா செய்வேன்? ஆமாண்டாப்பா ராஜா பாதர், பொழுது வெடியறத்த காய்க்கும் கடிக்கும் நீ எப்ப வருவாய்னு கழுகாட்டும் காத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றாய்? மிரட்டாதங்கோ, நான் நாட்டுக்கு வர மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு. குருவாயூரப்பா, நோக்கு தெரியண்டா. நான் பொண்ணா பிறந்து 8 குழந்தைகளை பெத்தது தவிர வேற என்ன சுகத்தை கண்டேன். புறப்படுற நேரத்துல நீங்க போய் அம்மா மிரட்டி அழ வச்சுக்கிட்டீங்க. அம்மா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஊருக்காக உடைக்கிறவங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவா தான் இருப்பாங்க. நம்ம ஐயரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. பொறுத்தியாருக்கு உதவி பண்றதுன்னா வாயில ஈ போற தெரியாம பாஞ்சு செய்வாரு. அது மாதிரி ஏதோ ஜோலி போடுறது சொந்த விஷயத்துல போட்ட விட்டாரு. இப்ப என்னங்க குடிமொழி போச்சு? ஐயர் பார்த்த வீட்டுக்கு போய் ஒரு 2 மாசம் இருப்போம். வசதி பத்திரம்னா வேற வீடு மாத்திட்டு போவோம். அந்த கண்டிஷனுக்கு உங்க ஐயர் ஒத்துண்டுறாரா கேளு. சாமி நகரம் காயத்ரி வேணா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொன்னா நீங்க செய்வேன். அந்த நம்பிக்கை இருக்கும். ஆமா ஆமா ரவுதான் வந்து வரட்டுங்க. இன்னும் முப்புறானு என்ன சாமி ஆரம்பிச்ச வேகத்தை பார்த்தா எங்கேயோ போய் நிக்க நினைச்சு இப்படி பொசுக்கு முடிச்சுக்கிட்டீங்க. அதாக்கும் ஃபேமிலி நோக்கு தெரியாது. வாடி. இங்கதான் சொல்லி கடைசியில நம்ம பேட்டுக்கே வந்துட்டியே. நானும் இங்கதான் இருக்கிறேன். சாமி எந்த வீடு? இந்த வீடு தான் அப்புறம். இந்த வீடா? ஐயோ பொட்டி 50 போர்ஷன் ஏற்கனவே இருக்குது. என்னவாக்கும் சொல்றாய்? இல்ல உங்களுக்கு சரியா இருக்கும். அது நீ சொல்லாதே. நன்னா பார்த்துட்டு நானாக்கும் சொல்லணும். அதான் வீட்டுக்காரம்மா. பார்த்தேன் அக்கா பெரிய உருவத்தை அதுக்குள்ள எங்க போய் மாட்டிக்கிச்சு? இத்தனை பெரிய டிஞ்சல்ல வீட்டுக்காரமா ஏயா கத்துற? வீட்டுக்காரமா தான் உள்ள இருக்காங்களே. நீ ஏன் சந்திக்கிற? போயா பெரியவாமா. நம்ம ஐயர் சாமியாண்டா இன்னில இருந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறதா அட்வான்ஸ் வாங்கியாம எதுமே அது போஸ்ட் காட்டு. நான் என்னப்பா பண்றது? இந்த பக்கத்து போர்ஷன் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுல இப்ப இருக்கவங்க என்னடான்னா இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் காலி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஐயோ குருவாயூரப்பா, கேட்டேளா வீட்டுக்காரி சொல்றதே? என்ன அழைச்சு கொண்டு காட்டிருந்தா தாக்கோல வாங்காம அட்வான்ஸ் கொடுத்திருப்பேனா? இப்படி பண்ணிட்டேளே. காயத்ரி தப்புதான் இருந்தாத்தையே ஒத்துணுட்டேனடி. தப்புன்னு ஒத்துண்டா சரியா போச்சா? 8 குழந்தைகளை பெத்தவரா நீங்க? இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் எங்கேயாச்சும் போய் நிப்பேன். ஐயோ ராமா, இருந்த ஆத்தியும் காலி பண்ணிவிட்டேனே. இப்படி திரிசங்க சொர்க்கமா அந்தரத்துல நிக்க வச்சுட்டேளே. காயத்ரி மானத்தை வாங்காதடி. நான் வீட்டுக்காரமாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அம்மா என் ஆத்துக்காரிட்ட வசப்பட முடியா பண்ணிட்டியே. உன் வார்த்தையை நம்பிதானே இருந்த ஆத்தையும் காலி பண்ணிட்டு அம்போன்னு வந்து நிக்கிறேன். நான் என்ன சாமி பண்றது? இவங்க வார்த்தையை நம்பித்தான் உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கினேன். இப்ப என்னமா சொல்ற? என்ன சொல்றது? வேண்டாம், வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன். எங்களுக்கு அட்வான்ஸ் வேண்டாம், போஷனாக்கும் வேணும். இப்படி கண்டிச்சு பேச நான் என்ன செய்ய முடியும்? இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் போஷன் தர முடியும். குருவாயூரப்பா. அம்மா ஏமா அழுகுறீங்க? நான் என்னடாப்பா செய்வேன்? இந்த டிஞ்சன் போர்ஷன் கடந்துமா உனக்கு காத்தோட்ட வசதி உள்ள வீட்டா நான் காட்டி தரேன். அவிட்டு கூட வாங்கடா. வாங்க. சுபான் பாய், அந்தலே அம்மா சார் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயர் குடியிருக்கட்டும். இந்த இடத்தை காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது? நான் சொல்றேன் அப்புறம் எங்க போறதுன்னு கேக்குறியா பாய்? நான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா? பெரிய குடும்பம் குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க. சாமி இனிமே இந்த இடம் உன்னதுதான். என்ன மூஞ்சி எப்படி சொல்லிக்கிற? கவனிங்க, நான் சரி பண்ணி தர்றேன். அம்மா புது வீட்டுக்கு வந்துருக்கீங்க, வலது கால வச்சு பிளாட்பாரத்து மேல ஏறுங்க. அடே வீட்டை காட்டுறேன்னு அடிச்சுன்னு வந்துட்டு ரோட்டையா காட்டுறாய். இதுக்கு என்ன வாக்கு அர்த்தம்? அவனா கண்டு ரோட்டையாவது காட்டுறான். பட்டணத்துல இப்ப இருக்கிற வீட்டு பஞ்சத்துக்கு சாட்சாத் ஈஸ்வரனே வந்தாலும் நமக்கு அத்தனை வேகத்தில் ஒரு வீட்டை காட்ட முடியாதுனாக்கும் இது காரணம். தலையெழுத்து பேசாதீங்க இருங்கோ. நாம இங்க தாமசிக்கப்பட்டவா அல்ல. அப்ப இங்க தாமசிக்கிறவங்க எல்லாம் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க கிடைக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுமா. இங்க இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தை பார்க்க போறீங்க, மனுஷங்களை பார்க்க போறீங்க. உன்ன கேட்கல, இவரை கேட்கிறேன். உங்க படிப்பு என்ன? அந்த காலத்து ஸ்கூல் ஃபைனல். உத்தியோகம் என்ன வாக்கும்? இந்த காலத்து ஆர்டினரி குமாஸ்தா. பதில் சொல்லிட்டு இருக்காதுங்கோ. நான் கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நீங்கள் ஒரு கௌரவப்பட்ட உத்தியோகஸ்தர், நம்முடைய யோகிதை என்னன்னாக்கும் கேட்கிறேன். யோகியதை சொல்லட்டுமா? நம்மள மாதிரி உள்ள உத்தியோகஸ்தமாருக்கு வீடு இல்லாதைக்க முடியாது. வீடு இருந்தா சரிக்கு வாடகை கொடுக்கவும் முடியாது. இதாக்கும் யோகியதை. சாமி இங்க வாடகை இடங்களும் ஒரு பய டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நீ இங்க இரு சாமி, நான் சாமான் கேட்டெல்லாம் இறக்குறேன். வாயண்டி. நான் மாட்டேன். உங்களை போல உத்தியோகஸ்தரமா நம்மை பார்த்து சிரிப்பா. நாம இவளோட சேரப்பட்டதா அல்ல. ஆனா இவ்வா தாண்டி நம்மளை சேர்த்துக்கிறேங்கடா. பேசாதே இருங்கோ.
உங்களுக்கு எத்தனையோ பேராக்கும் தெரிஞ்சவா. அவ ஆராத்துலயாவது போய் கொஞ்ச நாள் தாமசிக்கிறோம். அதை விட்டுட்டு இங்க இருக்கணுங்கிறே, இது நன்னா இருக்கா? ஓய், இது நன்னா இருக்கா? ஏன் ஓய், உங்க பேர் நாராயண இருங்கிறதுக்காக இப்படி நீ நடுத்தர நாராயணனாவே ஆயிடணுமா? அவர்தான் அப்படின்னா ஏம்மா நீங்களாவது சொல்லப்படாதா? நீங்களும் அவரோட சேர்ந்து இங்க வந்துட்டே. நான் ஒண்ணும் வரலை. உங்களை மாதிரி தெரிஞ்சவ ஆத்துல இருக்கலாம்னு இவ ரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, அப்படி நாங்க வந்துட்டா நீங்க வேண்டாண்டா சொல்லிடுவே. எடி காயத்ரி, இவாளாக்கும் நம்ம மதிக்கணுங்கிறாய், இவாளாக்கும் நம்ம பார்த்து சிரிப்பாங்கிறாய். சிரிக்கட்டும், நன்னா சிரிக்கட்டும். நமக்கு இருக்க இடம் தராத்தவா நாம இருக்கிற இடத்தை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டுமே. நமக்கு இது போதும். There lies the point. என்ன மிஸ்டர், அவ்வளவு சீக்கிரம் எங்கேயோ வந்துட்டா இருக்கு? அதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். பி கேர்ஃபுல். மேடம் 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 வந்துருங்க. ஏதோ அவடத்துல அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு நினைச்சு சொல்லிவிட்டேன். இவ்விடத்துல அபிப்பிராயத்தை எப்படி தெரிஞ்சது? நடந்த சரித்திரம் இருக்கு. நான் விழுந்த உடனே நீங்களும் விழுந்து அதே வேகத்துல எந்திரிச்சு நொண்டி நொண்டி ஓடி வந்து நெஞ்ச தொட்டு தடவி அடவே. இதெல்லாம் அது இல்லாமலா நடக்கும்? மிஸ்டர், என் வேலை என்ன தெரியுமா? என்ன? நீங்க மட்டும் இல்ல, வேற யார் அப்படி தலைகுப்புற வந்து விழுந்தாலும் அவங்களை தொட்டு தூக்கி பணிவிட செய்யறது என் பழக்கம். அந்த கடமை வரிசையில தான் உங்களை தொட்டுனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி காட்டு மிராட்டி எண்ணத்துல இல்ல. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கிட்டும் ஏன் இப்படி வந்து விழுந்தீங்க? அதாவது அன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, அந்த பையன் அங்கேயா இருக்கு? அதை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு கையில பை நெஞ்சில நீங்க இத்தனை வீட்டுகளோட தேடி அலைஞ்சேன், பார்த்தேன், வந்து விழுந்தேன். ஒப்படைச்சிடறேன், வாங்கிட்டு போயிடு. இந்த ரொம்ப தேங்க்ஸ். சரி, கடற்கரைக்கு வந்திருக்கீங்களே, கடல்ல குளிக்க. நல்லது, உஷ்ணம் குறையும். போங்க குளிங்க. மெதுவா 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 மெதுவா. ஐயோ, பட்டகாலியே போடும். ஐயோ, என்னது? மறுபடியும் விழ போறீங்களே. நான் முன்னால விழுந்தப்ப இந்த பை இங்க விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சேன். அத உங்க பின்னால இருந்து பாக்குறப்ப நீங்க மறுபடியும் விழ போற மாதிரி இருந்தது. அதான் போய் குளிங்க. போங்க. குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் பண்றீங்க, இப்ப வந்து எட்டி பாக்குறீங்க. ஆபத்துக்கு தோஷம் இல்ல, 4 வேகத்துல அலறுது. அதை அடிச்சு ஓடியாந்துட்டேன். இப்ப என்ன ஆபத்து வந்து இங்க ஆடுது? இல்ல, உங்க கழுத்துல என்னமோ எடுத்து இப்படி 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 இருந்தீங்களே, அது என்னன்னு? செயின். அது வெறும் செயினா இல்ல அது ஏதாவது கோக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒண்ணும் கோக்கப்படல, வெறும் செயின் தான். உறுதி உறுதி. காதால கேட்ட வரைக்கும் மைண்ட் ஃப்ரீ, கண்டாலே பார்த்துட்டா 100க்கு 100 ஃப்ரீ ஆயிடும். நீங்க போய் குளிக்க. புதுமேனி இசைத்தேனி தூங்கும் மலர் வண்ணம். புத்தம் புதுமேனி இசைத்தேனி தூங்கும் மலர் வண்ணம். தெய்வீக கைவண்ணமும் இதோ அதோ ஏதோ உண்மை வண்ணமோ. தெய்வீக கைவண்ணமோ இதோ அதோ ஏதோ உண்மை வண்ணமோ. மன்னன் திருமேனி மகாராணி தூங்கும் மலர்
இப்பூ போலே அம்பு சோலை பூத்த மகளல்லவோ உள்ளம்தான் கோயில் விழிவாசல் தேவோயிரல்லவோ அன்பு கோரளவும் இல்லை இன்பமே நமது இல்லை அன்பு கோரளவும் இல்லை இன்பமே நமது இல்லை புத்தம் புதும் மேனி இசை தேவி தூங்கும் மலர் வண்ணமோ புத்தம் புது மேனி இசை தேவி தூங்கும் மலர் வண்ணமோ நீதானா தலையாட்டு ரொம்ப சந்தோஷம். ஏமா காரெல்லாம் விட்டுட்டு நேரம் ஏன் ரிக்ஷால வந்து விழுந்திருக்கிறியா? என்ன விஷயம்? திருன்னு முடிக்கிற. பட்டணத்துக்கு புதுசா? நான் தெரியல. உன்ன மாதிரி பட்டணத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் இடம் தெரியாம எங்கெங்கயோ விழுந்து என்னென்னமோ ஆயிட்டு இருக்குதுங்க. உன்னுடைய நல்ல காலம் ஏன் ரிக்ஷால வந்து விழுந்த? மூட்டை முடிச்சோட வந்திருக்காப்ப இருக்குது. ரிக்ஷா வேணுமா? ஆமா. எங்க போற? பட்டணத்துக்கு. அடிச்சுக்கடா. பட்டணத்துக்கு தான் வந்துட்டிய. பட்டணத்துல எங்க? மயிலாப்பூரா, மாம்பழமா, நுங்கம்பாக்கமா, கோடம்பாக்கமா? நீங்க சொல்ற எல்லா இடத்துக்கும். ஊரு பூரா உரமுறைக்கு போல் இருக்குது. முதல்ல எந்த இடத்துக்கு போற? குடம்பாக்கம். அதுதானே. பட்டத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் முதல்ல கோடம்பாக்கத்துல ஒரு மோதித்தானே மத்த இடத்துக்கெல்லாம் போகுது. உட்கார். எனக்கு வந்து சேருது பாரு. இங்கே உட்காருதியா? ஒரு வழியா அப்படி உட்கார. சரி மேல உட்காரு. ரொம்ப புதுசு நீ. என்னடா தோணா கூச்சிடுறா, வேணா ஏறிக்கிறா? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. நான்சென்ஸ். என்ன கேஸ் இது? காலங்காத்தால வண்டியில வந்து ஏறிச்சே நமக்குன்னு. ஒரு வேளை பைத்தியமா இருக்குமா? எழுங்க. நான் இழுக்கிறேன். சரி, உனக்கு நான் என்னமா பண்ணேன்? என்னையே இப்படி போட்டு இழுத்து அடிக்கிற? நான் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன நீ எந்த ஆம்பளை கண்டாலும் பின்னாலே கிடுக்குன்னு ஓடுற, மூஞ்சி பார்த்தோம் திரும்பி வந்துடுற, வண்டி இழுங்கன்ற. யார தேர்ற நீ? அவரைத்தான். எவரத்தான்? வீட்டுக்காரனியா? ஆமா. அவர் எங்க இருக்காரு? எங்கயாவது இருப்பாருல்ல. பட்டத்துல இருக்காரு, அதாவது தெரியுமா? தெரியும், பட்டத்துலதான். பட்டத்துல எந்த வீடு, என்ன தெரு, என்ன நம்பரு, விலாசம் ஒண்ணுமே கிடையாதா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேற அழுத்துக்கிறியா? ஏமா இவ்வளவு பெரிய பட்டணத்துல அட்ரஸ் தெரியாம ஒரு ஆளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? தேடித்தான் ஆகணும். வீட்டுக்காரலாம் சும்மாவா? புருஷ அருமை உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. வீட்டுக்காரனுக்கு விட்டு போட்டானே. இந்த பாருமா, உங்க வீட்டுக்காரர் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொன்னா 1000 மைல் வேணா நான் இழுக்க தயாரா இருக்கிறேன். உனக்கே புரியல, என்ன என்னமா பண்ண சொல்ற? இப்படி இழுத்துட்டே போறேன், எனக்கு கைகாரெல்லாம் வலிக்காதா? வலிக்கும். எனக்கும் பரிதாபமா தான் இருக்கு. அனுதாபம் வேற பட்டுக்கிறியா? ஆற்றா பூசாரி. ஆமா, உங்களுக்கு பசிக்கல? ஏன் பசிக்கல? எவ்வளவு தூரம் இழுத்து இருக்கிற, பசிக்காதா? ஏன் இவ்வளவு அக்கறையா கேக்குற? எனக்கு பசிக்குது. மேல உட்கார்ந்து இருக்கிற, உனக்கும் பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆனா பசிக்காமலா இருக்கும். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? கேன ஏறணும்னா சொல்லக்கூடாது. என்னடா கண்ணே முடிவாஞ்சா, எப்படி இருக்கிற? சொல்ற விசாரிக்க ஆரம்பிச்சா போதும் புலம் ஆரம்பிச்சிருக்க. என்னடா கண்ணு சோகேஸ்ல என்னடா வச்சிருக்கிற? தோசை, சாதா தோசை, மசாலா தோசை, செட்டிநாடு தோசை, இளம் தோசை, திருநெல்வேலி தோசை. அட சோவாரி, மனுஷனுக்குள்ளதான் பல ஜாதி இருக்குது. தோசை மாடா இவ்வளவு ஜாதி. இந்தாமா என்ன சொல்லுட்ட, என்ன துண்ணுற? ரொம்ப பசிக்குது. ஆமா, காலம் பிடிச்சி உன்னை வச்சு இழுத்தது நானு. உனக்கு பத்திடா கண்ணே 2 தோசை புடிச்சாடா. நமக்கு நான் பாத்துட்டு இருக்கிறேன். போடா, மாமனார் வீடு கிடக்கா விசாரிக்கணும்னு குறைச்சா. என்ன பண்ற? எங்களுக்கு காசு கொடுக்குவானா? வச்சிருக்கிறேனே இதுக்குள்ள. உன் மூட்டைய இங்க உட்கார, காசு நான் கொடுக்குறேன். கஜானாவை தூக்கி அப்படி வை. காசு வச்சிருக்கிற இடத்தை பாடுறா. வைவா கண்ணு வை. சாம்பார், சட்னி, வடகரி விளாடு. இத்தனை பசிய வயிற்றுலயே வச்சு. என்னதுமா? என்ன திடீர்னு சில்லானா வச்சுக்கிற? கொஞ்சம் இருங்க.
ஏம்மா பல்லு வலிக்குதா? டேய் சோமாரி, முடிவடைஞ்சான். மெல்லிசா தோசை வேணும்னா என்னடா இது எருமனா கணக்கா இத்தாச்சோட பண்ணி வச்சிருக்கிற? அதில்ல உப்பு உரப்பு ஒண்ணும் இல்லாம தப்பு சவுக்குன்னு இருக்கே. அதாம்மா இந்த கடை சட்னியும் சாம்பாரும். என்ன சட்னியோ என்ன சாம்பார் வாயில வைக்க முடியல. இதே போய் இவங்க எல்லாம் இப்படி லபக்குன்னு திங்குறாங்களே. இவங்க யாரும் வாயில வச்சுக்கிறது இல்லம்மா, நாக்குல படாம கபக்குன்னு அப்படி உள்ள இறக்கிறானுங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஐயோ, ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாத வரைக்கும் இவங்க தலையெழுத்து இதைத்தாமா தின்னு தொலைக்க வேண்டியதா இருக்குது. உடம்பு கெட்டு போகாது? கெட்டு போற வரைக்கும் ஏமா இருக்கிறான்? பில்லு கொடுத்தோன்னு போயிடுவாங்க. ஏமா அழுகுற? இந்த பதார்த்தத்தை பார்த்து அழுகுறியா இல்ல யதார்த்தமா அழுகுறியா? ஏன் அழுகுற? இல்ல, ஆக்கி போட ஆள் இல்லாம தானே இவங்க எல்லாம் இதை தின்னுட்டு போறாங்க. ஆமா, அவருக்கு ஆக்கி போட நான் ஒருத்தி இருக்கேன்ல. அதான் அவரு இவரு கூட்டுக்காரனா? என் மேல கோச்சுக்கிட்டு 5 வருஷமா இந்த பட்டணத்துல இது தின்னுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட மென்னாத்துக்காக நான் என்ன பண்றேன்? நான் தான் என்னமா பண்ணுவேன்? ஏமா உன் வீட்டுக்கார உன்னை விட்டு வந்து 5 வருஷமா ஆகுதுன்ற? ஆமா. ஐயோ, எந்த நேரத்துல உன்னை சந்திச்சலோ தெரியல. தவார உன்னை இட்டுட்டும் போக முடியல, விட்டுட்டும் போக முடியல. இந்தாமா உன் கேட்ட விசாரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. இதுக்கெல்லாம் சரியான ஆள் எங்க ஐயர் சாமி தான். நீ வரண்டா, வா, பரிவார்த்தலாம். நீ வா, நீ வா, நீ வாமா, நீ எதிர்த்து வா, நீ வா, போ.